வெல்கம் டு 3 Cham Sister சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற சிம்பிள் மசாலாஸ் வச்சு சூப்பராக கிறிஸ்பியாக சிக்கன் 65 செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை, அப்புறம் 3 to 4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள். இதுதான் கலருக்கு, ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் 3 to 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்காண்டி. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அண்ட் பெப்பர் பவுடர் மிக்ஸ் பண்ணது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன சைஸ் லெமனாக இருந்துச்சுன்னா 2 லெமன் ஜூஸ் அதில் புழிஞ்சிக்கலாம். கரம் மசாலா ஜீரா பவுடர் ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான், கொஞ்சம் போட்டால் போதும். இப்போது 2 லெமன் புழிஞ்சிருக்கேன் இதில். அப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டு கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கலாம். நூற்றி 75 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 375 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் இந்த மாவை ஊற்றிடலாம். இப்போ அடித்த மாவை அதில் ஊற்றிடலாம். எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் இந்த மாவு நல்லா படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த மாவு அந்த எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் நல்லா கோட் ஆகணும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு பவுலில் இப்போ நீங்கள் கலக்கின சிக்கனை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னாலும் வைக்கலாம். ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டேன். நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா போயிருக்கும். இப்போ நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஹாட் ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயிலை சூடு பண்ணிவிட்டேன். இந்த சிக்கன் பீசஸை அதில் போட்டுடலாம். நல்லா முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடுங்க ஆயிலில். இந்த பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆயிலெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா ரைஸோடையும் சூப்பராக இருக்குங்க. மிக்சட் ரைஸ் அப்புறம் பிளைன் ரைஸ் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்கும். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வறுத்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன்ஸ், லெமனோடு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.